வணக்கம். 2016 டிசம்பர் மாதம் மகர ராசி நேயர்களான உங்களுக்கு என்ன மாதிரியான நற்பலன்கள் நடைபெறும் என்று பார்க்கின்ற பொழுது, உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலே செவ்வாயும் கேது பகவானும், 8ஆம் இடத்திலே ராகு பகவானும், 9ஆம் இடத்திலே குரு பகவானும், உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்திலே சனி பகவானும் சஞ்சாரம் செய்வது ஓரளவு நற்பலன் என்று தான் சொல்ல வேண்டும். 2ஆம் இடத்திலே செவ்வாய் சஞ்சாரம் செய்வது இடம் வாங்குவதற்கான வாய்ப்பும், வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கான வாய்ப்பும், ஒரு சிலருக்கு நிறைய வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கவும் இக்காலங்களிலே வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். அதே சமயத்தில் 2ஆம் இடத்திலே கேது பகவான் சஞ்சாரம் செய்வது தேவையற்ற விஷயங்களை பேசுவதோ, தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதோ கூடாது. ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் அந்நிய பாஷை பேசுபவர்களால், அந்நிய மொழி பேசுபவர்களால் தேவையற்ற பிரச்சனைகள் நமக்கு ஏற்பட்டு விளங்கும். அதுடன் தகப்பனாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும். குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதியும் 12ஆம் அதிபதியும் ஆகி அவர் 9ஆம் இடத்தில் இருப்பதால் வேலையின் நிமித்தமாக ஆன்சைட் செல்லுவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் ஒரு சிலருக்கு அமையும். மேலும் ஹையர் எஜுகேஷன் படிப்பதற்கான வாய்ப்பும் ஒரு சிலருக்கு அமையும். அத்துடன் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பது உங்களுடைய விருப்பங்கள், எண்ணங்கள், ஆசைகள், அபிலாஷைகள் பூர்த்தியாவதை குறிக்கும். அத்துடன் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சரிக்கக்கூடிய காலங்களில் சகோதர சகோதரிகளால் நன்மை ஏற்படும். அவர்களுக்கு ஏதேனும் சுபகாரியங்கள் நடப்பதாக இருந்தால் இக்காலங்களில் நடப்பதற்கான வாய்ப்பும், வேலை கிடைக்காத சகோதர சகோதரிகளுக்கு வேலை கிடைப்பதற்கான சந்தர்ப்பமும் அமையும். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் அதிபதியும் செவ்வாய் 11ஆம் அதிபதியும் ஆகி அவர் 2ஆம் இடத்தில் இருப்பதால் உங்களுடைய தாயாரின் உங்களுக்கு உண்மையான அன்பும் பாசமும் கிட்டும். அத்துடன் குரு 9ஆம் இடத்தில் இருப்பது ஆச்சாரியர்கள், முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இக்காலங்களில் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படும். அத்துடன் குரு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீட்டிற்கும் 12ஆம் வீட்டிற்கும் அதிபதியாகி அவர் 9ஆம் இடத்தில் இருப்பதால் நீண்ட தூர ஸ்தல யாத்திரை செய்வதற்கான வாய்ப்பும், அடிக்கடி ஆலய தரிசனம், தெய்வ தரிசனம் செய்வதற்கான சந்தர்ப்பங்களும் அமையும். மேலும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் ஆகிய புதன் நல்ல இடத்தில் சஞ்சரிப்பதால் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அமையும். அத்துடன் உங்களுடைய ராசிக்கு சுக்கிர பகவான் 5ஆம் இடத்தோடு 10ஆம் இடத்தோடு தொழில் கொள்வதால் அவர் 5ஆம் இடம் காதலை சொல்வதால் காதல் விஷயங்கள் மகிழ்ச்சிகரமாகவும் சந்தோஷகரமாகவும் இருக்கும். அத்துடன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான சந்தர்ப்பம் இக்காலங்களிலே நடந்தேறும். மேலும் ராகு பகவான் உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் காலங்களில் போக்குவரத்துக்கள், வண்டி வாகனங்களில் மிகவும் எச்சரிக்கையுடன் நடந்து கொள்ள வேண்டும். அத்துடன் தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுவது கூடாது. மேலும் 8ஆம் இடம் கவர்மெண்டால் நமக்கு ஏற்படக்கூடிய ஆப்ஸ்டகிள்ஸை சொல்லுவதால் நீங்கள் அரசாங்க விஷயங்களில் கவனமாக இருத்தல் வேண்டும். 9ஆம் இடத்திலே குரு பகவான் சஞ்சரிக்கும் இக்காலங்களிலே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியத்துக்கான சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமையும். மேலும் நண்பர்களால் எதிர்பாராத பணவரவும் தனவரவும் ஏற்படும். அத்துடன் உங்களுடைய ஜாதகத்திலே 6ஆம் இடத்ததிபதி புதனாக வருவதால் இதுவரை வேலை கிடைக்காதவர்களுக்கு வேலை கிடைப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல வேலை ஆட்கள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் அமையும். அத்துடன் பெட் அனிமல்ஸ், வீட்டு வளர்ப்பு பிராணிகளால் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அதிகரிக்கும். மேலும் தாய் மாமன்கள் இருப்பின் தாய் மாமன்களால் நமக்கு எதிர்பாராத நற்பலன்கள் ஏற்படும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் கேது சஞ்சரிப்பதால் 8ஆம் இடத்தில் ராகு சஞ்சரிப்பது சற்று தெய்வ அனுகூலத்தை குறைத்தால் கூட 9ஆம் இடத்து குரு ஆலய தரிசனம் செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்குவார். அத்துடன் குலதெய்வ வழிபாடும் மிகவும் இக்காலங்களில் சிறப்பானதாகும். அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயில் சென்று ஸ்ரீ கிருஷ்ணரை வழிபட்டு வர இக்காலங்களில் உங்களுடைய நினைத்த காரியங்கள் நடைபெறும். அத்துடன் ராகு உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் சரபேஸ்வரரை வணங்கி வர நற்பலன்கள் ஏற்படும். நன்றி, வணக்கம்.